இப்ப நான் அதிகமா பாக்குறது இந்த ஒரு விஷயம் கேட்டதுனால நான் சொல்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு காலத்துல கொலை யாருங்க செய்வா? கொலை செய்யறவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரவுடியா இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு டானா இருப்பாங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துல சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, ஒரு சின்ன ஸ்டூடெண்ட், மதுரையில் நடந்த ஒரு சம்பவம். அவன் வீட்டுக்கு பெண் தோழியை கூட்டு போறான், 10வது படிக்கிற ஒரு பையன். அங்க போறப்ப அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, அம்மாவும் பாட்டியும் கேட்டுக்கிறாங்க, ஏன்பா ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணிருக்கிறான், கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேற எதுவும் பேசல, கத்தியை எடுத்து, காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து சொந்த அம்மாவையும் பாட்டியும் கொண்டுட்டான். இது செஞ்சது ஒரு பள்ளிக்கூட பையன். இப்ப அந்த நெல்லையில விரட்டி விரட்டி எஸ்ஏவை வந்து அவர் எவ்வளவு கெஞ்சிருக்கிறாரு, வேற வழி இல்லாம தான் வந்து அவர் துப்பாக்கி எடுத்து சுற்றுகிறாரு. அது போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பேச வரல. என்ன பேச வரலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ். இன்னைக்கு பிரியாணி அபிராமி, இன்னைக்கு கொலை பண்றவன் வெளியே இல்லைங்க, வீட்டுக்குள்ளாரியே வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பாய்ச்சல் வச்சு கொடுறாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மீடியா. இதுக்கு ஒரே காரணம் வந்து சொல்றது, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளன், நானும் ஒரு டைரக்டர், நானும் ஒரு மீடியாக்காரன். என்னன்னா நம்ம கையில என்னைக்கு ஆண்ட்ராய்டு செல்போன் வந்ததோ அன்னையில இருந்து இந்த வன்முறையையும் வாழ்க்கையையும் பிரிக்க முடியலங்க. இதுதான் பிரச்சனை. ஒரு சாலையில போனா அங்க பொறுமை கிடையாதுங்க. நான் ஒரு கவிதை எழுதினாங்க. என்ன கவிதை? வாகனத்துக்கே வழி தராத நீங்கள் வாழ்க்கைக்கு எப்படி வழி கொடுப்பீர்கள்னு கவிதை எழுதுனேன். ஒரு சாதாரணமா டிராபிக்ல போனாலே அவன் என்ன பண்றான், பிரச்சனை.